தான் நான் வந்து இன்றைக்கி இந்த பரங்கிக்காயை இது மாதிரி பண்ணியிருக்கேன், பர்பி மாதிரி பண்ணியிருக்கேன், கேக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பரங்கிக்காயை துருவிட்டு அதை வந்து அந்த நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து அதை நல்லா வரனை பார்த்துன்னு இந்த துருவி இருக்கிறக்கா ஒரு பேசன் இருந்ததுனாக்கா அந்த ஒரு பேசன் அதில் கொட்டி நல்லா கொஞ்ச நாள் வதக்கிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி அதுக்கப்புறம் அதை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எவ்வளோ இது போட்டிருக்கேளோ பரங்கிக்காயை எவ்வளோ அளவு போட்டிருக்கேளோ எவ்வளோ ஒரு வாட்டினாக்கா அதுக்கு தலைவலிக்க ஒரு வாட்டி சர்க்கரையை போட்டு அதை நல்லா கலரிண்டே இருக்கச்சே கொஞ்சம் ஒரு சின்ன கரண்டி ஒரு பைத்தம்பருப்பை வறுத்து அது கூட வந்து 2 ஏலக்காயும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி விட்டு இது மேலே தூவி கொஞ்சம் 2-4 மட்டும் நெய்யை ஊற்றி நல்லா பண்ணி அதை வந்து தட்டில் கொட்டினாக்கா இந்த மாதிரி வரும். நல்லா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து கேக்கு மாதிரி அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து இது பெங்களூர் கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன விசேஷம்னு கேளுங்க, என் பொண்ணுக்கு வெட்டிங் அனிவர்சரி, அதனால் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்களாம் வாழ்த்துங்க அவளை.